இல்லை, இது வெறும் டப்பா. அப்புறம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமடி, சௌரிமடி. காமிக்கலாமா? வேண்டாமா? வேண்டாம், சரி காமிக்கலாம். இங்கே ஒரு முடி அப்படி. இதை வச்சுதான் எவ்வளோ நேரம் வளர்ந்தீங்க? உனக்கு தெரிஞ்சு போச்சா? இதெல்லாம் உண்மையெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, சரியா? இது ஒன்று. இது யார் முடியும்? உங்கள் தங்கச்சி முடியா? ஏன்னா என் தங்கச்சியிலேயே இருக்கிறேன். ஆமாம், அப்படியே 10 தங்கச்சி உனக்கு இருக்கிறாங்க. ஆமாம், தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே சொல்ல பற்றியா? இது ஒன்று மணி தான், நம்ம அப்படியே உள்ள வச்சிடலாம். இல்லை இல்லை, தீ பொருத்தி உள்ள வைங்க. அழுக்காயிடும். எது அது? ஆமாம், அடுத்து எங்கடா போகும்போது போட்டு போக முடியாது. ஃப்ளவர் இல்லை, பூவு. என்னை பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியலையா? அப்புறம் வாங்குற அதான் ஃப்ளவர் தான். இதுல பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன், பட் இது நிக்க மாட்டேங்குது, விழுந்துருது. அதனால என்ன பண்ணி வச்சிருக்கேன், இது என்னது எங்க வீட்டுக்காரோட அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. இன்ஜினியரிங் ஐடி கார்டா? ஆமா, இது ஐடி கார்டு. இது கம்பெனிக்கு போற ஐடி கார்டு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகு வயது, அவ்வளோதான். அப்படியே சாத்திடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ச் இல்லை, என் தம்பியோட வாட்ச் நான் பிடிங்கிக்கிட்டேன். அதான் வந்தேன். கொடுத்துட மாட்டாங்க. கொடுத்துருதா மறுவால. தங்கம் இல்லை கவரிங். கேட்டாங்களா அப்ப? நிப்பாட்டு நம்ம சொல்லணும்ல. இது பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் கிட்டு மீஷோவில் தான் வாங்கினேன். சூப்பராக தான் இருக்கு. நீங்கள் ஒரு 4-5 வாங்கி போடுங்க. என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? இதில் ஒன்றுமே இல்லை, பட் பின்னி மட்டும் இருக்கு. ஏன் இருக்குன்னு தெரியல. இதை வச்சிடலாம். இதுலேயும் கிளிப்பு தான் இருக்கு. ஆனால் ஏதோ வெள்ளையா ஒரு இது டப்பா தெரியுது. இது ஏதோ கண்ணு குத்துற மாதிரி தான் நினைக்கிறேன். எதுக்கு இருக்குன்னு தெரியல. தூக்கி போடலாம். இது டேப்பு. இந்த டேப் உள்ளே வச்சிடலாம். இந்த டப்பாலையும் ஊக்கு தான் இருக்கு. இது வந்து சின்ன ஊக்கு, உள்ள இருக்கிறது வந்து பெரிய ஊக்கு. இது வந்து கிளிப்பு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சீப்பு. உங்களோட கண்ணு முடியல இருக்கு. முடியுதானே? என்னோடது இல்லை, நான் அந்த சீப்பை சீவ மாட்டேன். ஆமாம் ஆமாம், உங்கள் ஆத்துக்காருக்கு அவ்வளோ கூந்தல் இருக்குதாங்க. எத்தனை டப்பா? இது வந்து முடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு. எவ்வளோ வளர்ந்துருக்குது, எவ்வளோ கட் பண்ணுறவங்கள செக் பண்ணி. கட் பண்ணுறதவா? பைத்தியமா நீ? இது உடஞ்சி போச்சு. இதெல்லாம் தூக்கி போடணும். இதெல்லாம் கலைஞ்சி கிடக்கு. அப்புறமா இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே பாட்டில். இதில் இவ்வளோ தான் இருந்தது. நான் இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஐயோ பள்ளி அங்கே அது பார்த்து ஒன்றை பார்த்து பயப்படாமல் இருந்தா சரி. இது ஃபுல்லாக நம்ம ஃப்ளவருக்கு வச்சு கட்டுவோம் இல்லையா, அந்த சின்ன சின்ன பூ. நீ என்ன கட்டின? நான் கட்டுவேன். அப்புறம் இது தேங்காய் எண்ணெய். இதுக்கு பின்னாடி பர்ஃப்யூமு. யாருக்கு? எனக்கு தான். இது வந்து என்ன தெரிஞ்சு இருக்கு, தெரியவே தெரியாது சார். ஏசஸ் கனடாவோட கிளென்சிங். அப்பக்கப்போ யூஸ் பண்ணுவேன், அப்பக்கப்போ யூஸ் பண்ண மாட்டேன். அங்கே 10 ரூபா சில்லறா இருக்குதா? இதில் குங்குமம் இருக்கு. குங்குமம் வைக்கணும்ல, பாருங்க குங்குமமே வைக்கல, அதனால கொஞ்சமாக வச்சுக்கலாம். அப்போ அவ்வளோ பாசம். ஆமேல பாசத்தை வச்சு எனக்கு நான் வைக்கணும். அப்புறம் அது வைக்கணும். அதுக்காக வீடியோ வைக்கிறதுக்கு முன்னாடி குங்குமம் வைக்க மறந்துட்டேன். அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல போகிறேன். இதுவும் இதுக்கு வாங்கினேன், எதுக்கு யூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த டப்பா அது சும்மா இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா
கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, ஒன்றும் இல்லை, இது வெறும் டப்பா. கீழே இங்கே நூல் டப்பா, இங்கே இருந்தது எங்கேன்னு கேட்பீங்க. அது என் பையன் உடச்சிட்டான். ஆமாம் மேடம் தச்சு பழகிறாங்க, அதான் இத்தனை பவுன் வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஆமாம், நான் மிஷின் வச்சுருக்கேன், அதனால் அதை தைக்கணும், அதனால் அப்போ வச்சுருக்கேன். அப்படியே கீழே அதான் நீ தைக்கிற வீடியோவில் பார்த்தோமே. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட பெல்ட்டு மீஷோவில் வாங்கி கொடுத்தேன். எவ்வளோ புதுசாக இருக்குது. கீழே அப்படியே வந்தோம்னா குப்பை, குப்பையில் வரதெல்லாம் உள்ளதுக்கு வச்சிருக்கிற. ஃபுல்லாக குப்பை. இது தெரியும், உங்களுக்கே தெரியும். ஸ்ட்ரைட்னிங் சத்தியமா தெரியாது சார். முடியல எதுக்கு ஸ்ட்ரைட்னிங். இது ட்ரையரு. இது எனக்கு பார்த்தீங்கன்னா தம்பி கிருஷ்ணர் வேஸ்ட்டுக்கு போடுறதுக்காக வாங்கணும், போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் வேஸ்ட்டுக்கான மாலை பாப்பாவுக்கு வாங்கினது, சீதா கிட்ட புது. ஆமாம், தம்பிக்கும் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து ஃப்ளவர் தான் இருக்கு. இது பாப்பாவுக்கு ராதை கெட்டப்புக்கு வாங்கினது, ஆனால் அவள் போடவே இல்லை. இதை உங்கள் டாடி போடுறது. இது பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டேக்கு எங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாரு. ஒரே டைம் தான் போட்டேன், அப்புறம் போட போட்டின்னு உலக போட்டி கேட்ப முடியும், அதை போட்டு போகலான்னு ஐடியாவில் இருக்கு. இது இங்கே ஒரு பர்ஸு, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. இதுக்குள்ள வந்து என்னன்னா காசு இருக்குதா? காசுலாம் இல்லை, நினப்பிலேயே இருக்கு. இந்த மாதிரி வீட்டுக்கு இது பண்ணுறது இருக்கு. அவ்வளோதான். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்தியை காண அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட எல்லாத்தையும் அப்படியே அதுதான்டா, இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்தது. இன்னும் விரிவான செய்திகளை பார்ப்போம். அங்கே இருக்க ஒன்றே ஒன்று மட்டும் தான் புதுசு, அப்புறம் இது ஒன்று புதுசு. அளவில் ரொம்ப அடி வாங்கிருக்கு. நீ வாங்கி தரல, அப்புறம் இதெல்லாம் எங்க ஆட்டையை போட்டு வந்தியாங்க வாங்கிட்டு வராம. கூட இங்கே என்ன இருக்கு, ஏதோ இருக்கு, பட் என்னன்னு தெரியல. இதெல்லாம் பைப்பு, அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், எடுத்தெல்லாம் மேலே இருக்கட்டும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் வந்து சொல்றதா? சரி, கமெண்ட் பண்ணிடுங்க.